அப்போ மக்கள் இலவசங்களை ஏற்கல, அதுக்கான ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு திமுக நினைக்குதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அன்றைய காலகட்டத்தில் அது தேவைப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இலவசங்களை வந்து மக்கள் விரும்பல. என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். அவங்க நாட்டினுடைய முன்னேற்றம், அவங்களுடைய வருவாய் வந்து பெருகணும், வருவாய் வந்து அதிகமாகணும், அப்படிதான் எதிர்பார்த்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். ஆக எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ எலக்ட்ரிசிட்டி இதை பில்லை குறைக்கிறோம், பால் விலையை குறைக்கிறோம், விலைவாசியை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம், வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஆக அந்த முன்னேற்றத்தில் பிறகுற போது அவங்கவுங்களே அவங்க சக்தியை உயர்த்தும் போது அந்த இலவசங்கள் தேவை இல்லைங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கருத்து. இலவசங்கள் வேண்டாம். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்துல இலவசமா பயணிக்கிறாங்க. அந்த இலவசங்கள் தேவை இல்லைங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கருத்து. இலவசங்கள் வேண்டாம். பெண்கள் விடியல் பயணம் திட்டத்துல இலவசமா பயணிக்கிறாங்க. இலவசங்கள் வேண்டாம், இலவசங்கள் வேண்டாம், இலவசங்கள் வேண்டாம். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்துருக்கான். போன போதுன்னு விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா, டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. வல்லவன் ஒருவன் நான் தாண்டா. பேசிட்டு ஃபைல் அறிவீங்களா? அளவாடா இருக்கே. வேணாம், வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எவனோ வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான், துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. நாம தான் கண்டென்ட்ல கிங். நான் திமுக தான் இருப்பேன். நான் கவுன்சிலர். ஓகே, நாங்க கேமரா பார்த்து சொல்லிருங்க. நாங்க 75 வருஷம் கட்சிரா, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து தமிழ்நாட்டுல 2006 முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம அருமை சகோதரர் உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தாலதான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். அன்பளே மைக்க மாத்தி பிடிச்சா எப்படா கேக்க எடுபட்டவள. சாரிண்ணே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனுமந்தை வாழ் குப்பத்து குடிமக்களே, இன்று நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் அம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா 50 ரூபாய் பரிசு. காசு எப்படா சொல்றானு? சாரிண்ணே, புலாவா வந்துருச்சு. 44 வருஷமா ஆச்சு சார் விசிகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு. 44 வருஷமா கடைசி 2 சீட்டு தான் சார் திமுக வாங்கிட்டு இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு வித்த தக்காளி சாதம் கூட இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விக்குது. ஆனா விசிகா அதே 2 சீட்டு லைஃப்ப தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாத நானா, உன்ன என்ன சொல்றது? போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. ஸ்டாலினை வரவேற்க வைத்த பதாகை சரியாமல் முட்டு கொடுத்த திமுகவினர். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா, ஏன்டா உன்னை டச் பண்ண வரையாடா நீ? பொறாம பிடிச்ச
என்ன கன்னி பாம்பு போய் காத்து போறது பணம் முடிக்கி மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச கோமானே, ஹலோ ஹலோ கவானே. உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிறையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். லாலா கடசாந்தி முன்னாலானே நாம்பூந்தே. ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி. திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒண்ணு MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்னு ஆரம்பிச்சார். ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. தள்ளிப்போடா, முட்டை மேல சாஞ்சினே இருக்க பொறுக்கி தள்ளிப்போ. இதுக்கு மேல தள்ளி போனோம்னா ரோட்ல தான் உட்காரணும். போய் உட்காரு. எனக்கு என்ன மேல அவ்வளவு இடம் இருக்கு, உட்காருனாக்கா கிட்ட கிட்ட வந்துச்சுனுக்குற. அண்ணா 2 பேருக்கு இடம் இருக்குதாண்ணா? 2 பேர் தானே, 4 பேர் கிடக்குது. இடம் இருக்குன்னு தலை சொல்ற. நான் உட்காருண்ணா. ஓ குரலி வித்தையா? ஸ்டார்ட் மியூசிக். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க. எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்ப எங்க கிட்ட சொல்ல முடியுமா சார்? அது சஸ்பென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அடிப்பு. யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? ஐயா, பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியும் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், இதுல யாரு பூரி? அதானே அவன் இல்ல நான் கிழங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.